உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் 39வது ஆண்டு திருவிழா 29 ஆகஸ்ட் முதல் 8ஆம் தேதி செப்டம்பர் வரை சிறப்பாக நடைபெற்றது. 7ஆம் தேதி அன்னைக்கு பிரம்மாண்ட தேர்பவனியும், இன்று 8ஆம் தேதி மரியன்னைக்கு முடிசூட்டு விழாவும் கொடியிறக்கமும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெற்றியழகன், மாமன்ற உறுப்பினர் திரு பூபி ஜெயின், சேர்மன் 8 டிவிஷன் மற்றும் பல முக்கிய பிரமுகர் கலந்து கொண்டனர். இந்த விழாவினை பங்கு தந்தை ரெவரண்ட் ஸ்டானிஸ்லாஸ் மற்றும் பேரவை துணைத் தலைவர் எஃப்எக்ஸ் ஆரோக்கியதாஸ், செயலாளர் திருமதி அனிதா கிரேஸ், துணை செயலாளர் திரு போஸ்கோ மற்றும் அன்பே ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆக்னேஷ், திரு ஜஸ்டின், திரு மணிமாறன், செல்வி கிரேசி, திரு ஜார்ஜ், இளைஞர் அணி, திரு சதீஷ் மற்றும் சிட்கோ நகர், வில்லிவாக்கம் சுற்றியுள்ள இடங்களில் சேர்ந்த பொதுமக்கள் சமய வேறுபாடு இன்றி இந்த விழாவில் கலந்து கொண்டனர். நம்முடைய வாழ்வில் அனுபவமாக நாம இன்று இருக்கிறார்களா என்று சற்று சிந்தித்து பார்த்தோம். நம்ம இதயங்களில் யார் யார் இருக்கிறார்கள்? யார் யாரை நாம் குடியமர்த்தி வைத்திருக்கிறோம்? இயேசு இருக்கிறாரா? அன்னை மரியாள் இருக்கிறாரா? நம்முடைய பெற்றோர் இருக்கிறார்களா? உதவி செய்ய வேண்டும் எண்ணம் நம் மூலத்தில் இயல்பாக உருவாக்குடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அதை கண்ணம் போதும் முடிக்கொள்வோம். பிறரின் தேவைகளுக்காக பிறரின் தேவைகளை நம்முடைய தேவைகளாக நாம் மகிழ்வுடன் கொண்டாடுகிறார்கள். எங்கள் காணிக்கைகள் மக்களின் உண்மை ஆண்டு பெருவிழா கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்தோடு தொடங்கப்பட்டது. எமது சிட்கோ நகர் பங்கை
சுற்றி இருக்கக்கூடிய எமது உயர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த இதர பங்குதளங்கள், அங்குள்ள அன்னையினுடைய அன்பு பக்தர்கள் கொடியேற்ற நிகழ்வில் நடைபெற்ற நவநாள் திருப்பலியில் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னையினுடைய தேர் பவனியில், செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னையினுடைய பிறந்தநாள் கொண்டாட்ட நற்கருணை திருப்பலி, அன்னைக்கு முடிசூட்டுதல் போன்றவற்றில் பக்தி பரவசத்தோடு கலந்து கொண்டு அன்னையினுடைய அருளாசியை பெற்று சென்றிருக்கின்றனர். எமது சிட்கோ நகர் ஆரோக்கிய அன்னை அரும்பெரும் புதுமைகள், அற்புதங்கள், அருள் அடையாளங்கள் புரிந்து வரக்கூடிய பாசமிக்க ஒரு தாயாக இருந்து வருகிறார். ஆகவே எமது பங்கு மட்டுமல்ல, பங்கு மக்கள் மட்டுமல்ல, எமது பங்கை சூழ்ந்திருக்கக்கூடிய இதர மதத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் பக்தி பரவசத்தோடு அன்னையினுடைய கெபி முன்னால் ஜெபிப்பது, மலர் மாலை சாட்டுவது, மெழுகுதிரிகளை ஏந்தி ஜெபிப்பது, அன்னைக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது போன்ற பக்தி முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளுக்கு நாள் இந்த அன்னையின் மீது கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம், நம்பிக்கை பெருகி வருகிறதே ஒழிய அது ஒருபோதும் குறைந்தபாடு இல்லை. எத்தனையோ அன்னையினுடைய அன்பு பிள்ளைகள் எமது ஆரோக்கிய அன்னையை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்த அன்னைக்கு புகழ் சேர்க்கும் விதமாக ஒவ்வொரு மாதமும் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னைக்கு என்று சிறப்பு திருப்பலி, அன்னைக்கு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர் போன்றவை எடுக்கப்பட்டு அன்னையினுடைய பக்தி நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. ஆகவே இந்த சிட்கோ நகர் ஆரோக்கிய அன்னையை அண்டி வந்தோர் கைவிடப்பட்டது இல்லை. அவருடைய அடைக்கல போர்வையின் கீழ் வந்தோர் அவர்கள் எப்போதும் விடப்பட்டது இல்லை என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் மக்கள் படையெடுத்து வருகின்றனர். ஆகவே இந்த சிட்கோ நகர் ஆரோக்கிய அன்னையை நோக்கி நீங்களும் வாருங்கள், அன்னையினுடைய அருளாசியை பெற்றுச் செல்லுங்கள். அன்னை உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அற்புதத்தை நீங்கள் கண்டு அதிசயம் காணும்படி அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த சிட்கோ நகர் ஆரோக்கிய அன்னையை நோக்கி நீங்கள் அன்போடு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.